அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று சோம்பேறிகள் நாசையும் ஏமாற்றம் பற்றி நாடகம் நடிக்க உள்ளோம். கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சு ஒரு பிரயோஜனமா இல்ல. நம்மள ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வேலைக்கே சேர்க்க மாட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேச நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். படிச்சு முடிச்சுட்டாலே அப்ப பாரு வேலைக்கு போனேன்னு வீட்டுல ஒரே காய்ச்சல். படிச்சு வேலைக்கு போடலாம் அந்த காலம். இப்ப யாராச்சும் ஏமாத்தி போலீங்க இந்த காலம். யாரா முட்டப்பைய சிக்காமலா போறான். சரி போவோம். சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர். இவ்வளவு தாட்டி கூப்பிடுற உனக்கு காது கேட்கலையா? சாரி டாக்டர். சாரியை தூக்கி குப்பை தடியில போடு. ஏன் டாக்டர்? யானா நீ எவ்வளவு நேரமா கூட்டுட்டு இருக்க? சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன போர்டு டாக்டர்? ஒரு நாள் குணமான 500 ரூபாய் தந்தால் போதும், குணமாக 2000 ரூபாய் திருப்பி தரமா, அது ஒரு போர்டு எழுதி போடணுமா? ஓகே டாக்டர். நாளில இருந்து ஒரு முட்டை சிக்க மாட்டேங்க. தொழில் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னது? உங்கள் நோய் குணமானால் வெறும் போதும், அதுவே குணமாகாமல் திரும்பி தரப்படும். அப்பா செம்ம சரி உள்ள போவோம். உள்ள யாரு? வெளியே நாங்க. உள்ள யாரு? வெளியே நாங்க. வெளியே நாங்க. உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளியே நாங்க. நீங்க 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 தான். நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான். நீங்க நீங்க தான். நீ டாக்டர் பக்கமே தாண்டா. ஹாஸ்பிட்டலே பூட்டி இருக்கு. எப்படா டாக்டர் இருப்பாங்க? யாருப்பா? டாக்டரை பார்ப்போம். இங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்துக்கறாங்க. அப்பா இப்பதான் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. உள்ள சொல்லுங்க. உங்களை டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. வந்து உட்காருப்பா. டாக்டர் உட்காருப்பா. என்ன பாச்சு? டாக்டர் நாட்கள சுவையே வர மாட்டேங்குது டாக்டர். ஸ்வீட் சாப்பிட்டேன், காரம் சாப்பிட்டேன், பறக்கிறது ஓடுறது குதிக்கிறது எல்லாமே சாப்பிட்டேன் டாக்டர். நாட்கள மட்டும் சுவையே வர மாட்டேங்குது டாக்டர். என்னது நாட்கள சுவையே இல்லையா? சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து தம்பிக்கு நாக்கு ரெண்டு சொட்டு ஊத்துங்க. ஓகே டாக்டர். இது எது 10ஆம் நம்பர் மருந்து? இதானா அது? உங்க நாக்கு கொஞ்சம் நீட்டுங்க. அப்பா பல்லுல பாதாளமே தெரியுது. டாக்டர் அது மருந்து இல்ல, அது பெட்ரோல். கரெக்ட். உங்களுக்கு சுவை வந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாய். ஐயோ இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். நம்ம ஏமாத்தலன்னா அவன் நம்மளே ஏமாத்திட்டான். விடக்கூடாது, விடவே கூடாது. உடனே போனா நம்ம மாட்டிப்போம். 2 நாள் கழிச்சு போலாம். நீ ஏன்டா ஏமாத்துற? இனிமேல் ஏமாத்த டாக்டருக்கு. வாடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2 நாள் கழித்து. யாருப்பா? டாக்டரை பார்க்கணும். இங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்துக்கறாங்க. உள்ள சொல்லுங்க. உங்களை டாக்டர் உள்ள கூப்பிட்டாரு. டாக்டர். சொல்லுப்பா. ஏன் டாக்டர் கூப்பிட்டீங்க? நீ தானப்பா வந்த. டாக்டர் நீ ஞாபக சக்தி இல்ல டாக்டர். இவனுக்கு அப்படிதான் பேசுவான். டாக்டர் இவன் பல்லு வளரும் போது குளிக்கிற போறான் டாக்டர். வெளியே மளிகை சாமான் வாங்கும் போது காய்கறி வாங்குறான் டாக்டர். இதாச்சும் மருந்து சொல்லுங்க டாக்டர். இதுக்கு ஒரு சரியான மருந்து இருக்கு. சொல்லுங்க டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து தம்பிக்கு நாக்குறது 2 சொட்டு ஊத்துங்க. 10ஆம் நம்பர் மருந்தா? இதான் 10ஆம் நம்பர் மருந்து. உங்க நாக்க நிறுத்துங்க. நிறுத்துங்க டாக்டர். அன்னைக்கு சுவரில் போட்ட மருந்து அந்த பெட்ரோல் மருந்து தானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாய். டாக்டர் 500 ரூபாய். ஏன்பா ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு யோசிக்கிறப்பா நீ? திரும்பி அவன் நம்மளை ஏமாத்திட்டானே. ஐயோ போயிடுச்சு. திரும்பியும் போலாம். அன்னைக்கு 2 நாள் கழிச்சு போலாம். இன்னைக்கு 4 நாள் கழிச்சு போலாம்.
இங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்துக்கிறாங்க. உள்ள வர சொல்லுங்க. உங்களை டாக்டர் உள்ள கூப்பிட்டாரு. வந்து உட்காருப்பா, பாத்துப்பா, உட்காருப்பா. உட்காருப்பா. தம்பி தம்பி, ஏன் மடியில இல்லப்பா, இங்க உட்காருப்பா. ஐயோ, சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு? பார்த்தா தெரியலையா டாக்டர்? கண்ணு கூட தெரியாம போயிடுச்சா? சாரிப்பா, இதுக்கு எங்கிட்ட மருந்து இல்லப்பா. இந்தாப்பா 2000 ரூபாய் நோட். இந்தாப்பா 2000 ரூபாய் நோட் சொல்லிட்டு 500 ரூபாய் நோட் தரீங்க? கங்கராச்சுலேஷன்ஸ். கை கொடுங்க, கை கொடுங்க. உங்களுக்கு கம்பரை சரியாயிடுச்சு. எடுங்க 500 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய். தம்பி, இது நான் கொடுத்த 500 ரூபாய். எடுங்க ஃபீஸ் 500 ரூபாய். ஐயோ டாக்டர், உங்ககிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. டாக்டர் 500 ரூபாய். இருந்த அவளூர் ரூபாயும் போயிடுச்சு. ஒருவர் முறையும் ஏமாத்தணும் நினைச்சு ஒருவர் முறையும் நான் தான் ஏமாந்து போனேன். இந்த கஷ்டம் இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நான் அப்பவே சொன்னேன், நீ ஏமாத்தாத. இப்ப புரியுதுடா. வேற கஷ்டத்தை வாங்கி சம்பாதித்தால் அது நிலைக்காது. நம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் தான் அது நிலைக்கும். நன்றி வணக்கம்.